இந்த ஸ்ரீவைகுண்டமே ஆடி போச்சான் எம்பெருமானோடைய பதட்டத்தை பார்த்து. அவனை பக்தனை அந்த காப்பாற்றுற அந்த வேகத்தில் தான் உக்காந்து இந்த சிம்மாசனத்துலேருந்து தமால் அப்படியே எகிரி குதிச்சாரான் கீழே. எப்பவுமே ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு பெருமாள் கிளம்பணுன்னா ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலா தேவி 3 தாயாரும் சேட்டி மாதங்களாம் அலங்காரம் பண்ண பெருமாளோட கிளம்ப கீழே விஸ்வக்சேனர் அவருக்கு பாதுகை போட்டு அவ்வளோ விசேஷமாக கிளம்புற பெருமாள் அன்னைக்கு எங்கேருந்தோ சிம்மாசனத்திலேருந்து கீழே குதித்து விஸ்வக்சேனர் பாதுகை போட வந்தாராம். அவரை கூட தள்ளிட்டு கருடனை வா 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 அப்படின்னு கருடனை கூட்டிண்டு உடனே பறந்தாராம். கருடனை காலால் குத்தி போ போன்னு அதட்டுறாராம். கருடனுக்கு எங்கே செல்லணும்னு தெரியல, நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு கருடன். மடுக்கரைக்கு போ, கொளக்கரைக்கு போ அப்படின்றாராம். கையில் குத்துறாராம், காலில் குத்துறாராம். அந்த பெருமாளுக்கு தான் பகவான்றதே மறந்துட்டான். அவருக்கு அந்த பக்தனை காப்பாற்றணுன்ற அந்த ஒரு எண்ணம். அதை மாதிரி அந்த கருடனை ஒரு வியாக்கியான கர்த்தாலாம் சொல்கிறா, ஏதோ வண்டிக்காரெல்லாம் குத்துறா மாதிரி குத்தி கருடனை போன்னு கையிலையும் கால்லையும் குத்தி ஓட்டுறாராம் கருடன். கருடன் வேகம் அவருக்கு போறலையாம். நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, நீரா என்ன இது வரைக்கும் நீயா என்ன தூக்கின்னு இருக்க, நான் தான் உன்னை தூக்கின்னு இருக்கேன் அப்படின்ட்டு கருடனை தூக்கி தோளில் போட்டுண்டு மடுக்கரைக்கு போய் இறங்குறாராம். அங்கே என்னடானா ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயார்லாம் எங்கே கிளம்பிட்டீர்னு ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு கிளம்பும்போது எங்கே போகிறேன்னு கேட்குறா. அங்கே கா அப்படின்னாராம். இங்கே மடுக்கரைக்கு ஜம்முன்னு குதிச்சிட்டாராம். இதெல்லாம் ஒரு வேடிக்கைக்கு பசங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணுன்றதுக்கோசரம் சொல்கிறது. திருவாபரணம்லாம் கலைஞ்சி போயிருந்துதான். முன்ன இருக்க திருவாபரணம்லாம் பின்னாடி இருக்கிற திருவாபரணம்லாம் முன்னாடி போயிட்டு, இந்த திருவாபரணத்துக்கு நம்மலாம் வாங்கி போட்டுக்கிறோம் ஏதோ நகைகள்லாம். அது நம்மளுக்கு அழகு எல்லாம் நகையினால ஏதோ கொஞ்சம் அழகு வந்துடும் வாங்கி போட்டுக்கிறோம். அதெல்லாம் நம்மளுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. எம்பெருமானுக்கே ஏற்பட்டது. நகைக்கு எம்பெருமான் போட்டுருந்ததுனால நகைக்கு தான் அழகு. நம்ம நகையை நம்ம அழகுக்கோசரம் போட்டுக்கிறோம். ஆனால் பெருமாளுக்கு அவரால் தான் அந்த நகைக்கு ஆபரணத்துக்கு அழகே. முனிவர்கள்லாம் ரசிச்சாலாம் அந்த திருவாபரணம் கலைஞ்சிலாம் போய் முன்னழகிலும் பின்னழகிய தேவா அப்படின்னு ஆழ்வார்களாகட்டும் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் அந்த பெருமாளை அவ்வளோ புகழ்ந்து ரசிக்கிறாளாம் அந்த காட்சியை. மடுக்கரைக்கு போனது தான் தாமதம். பெருமாள் அங்கேருந்தே தன் சக்கராதித்தை ஏவி முதல மேலே விட்டாராம். அந்த முதலையோட இந்த இடத்துல அங்கே அந்த வாய்க்கும் கழுத்துக்கும் நடுவில் பட்டு அந்த முதல வாய் அப்படியே திறந்துதான். யானை சொலுவாக அந்த காலை எடுத்துன்னுட்டான். நம்மளா இருந்தால் போய் யானை காலை இழுத்து முதலையை பூச்சி இழுத்து இன்னொரு அணமாக்கி அது மாதிரிலாம் இல்லாமல் எம்பெருமான் அழகாக யானைக்காலை விடுவிச்சிட்டாராம். அங்கே யானைக்காலை அந்த வாத்சல்யத்தை அங்கேருந்து பார்த்தேன். யானைக்காலில் ஐயோ நான் தாமதிச்சதுனால இந்த யானை இந்த கஜேந்திரன் காலில் எவ்வளோ பெரிய புண்ணு இருக்கு அப்படின்னு தன் உத்திரித்தை எடுத்து இல்லை வாயில் ஊதி வேது கொடுப்பா தெரியுமா, கண்ணில் எத்தனா தூசி வந்துட்டுனா குழந்தைங்களுக்கு, அது போல் வேது கொடுத்தாராம் பெருமாள். காதில் தன்னுடைய வாயில் ஊதி அந்த உத்திரித்தை யானை காலில் வச்சு அழுது. இதெல்லாம் தேவர்கள் பார்த்துட்டு ஆஹா என்ன ஒரு சௌல்யம், என்ன ஒரு வாத்சல்யம் இந்த பகவானுக்கு புகழ்ந்து பாட வார்த்தை இல்லாமல் அத்தனை பேர் திக்கு முக்க ஆடி பூ மாறி பொழிஞ்சார்களாம் அந்த காட்சியை பார்த்துட்டு. கஜேந்திரனுக்கும் மோட்சம் கிடைச்சிது, அந்த கந்தர்வனுக்கும் மோட்சம் கிடைச்சிது. இந்த கஜேந்திர சரித்திரத்தை யார் ஒருத்தர் காத்தால எழுந்து படிக்கிறாளோ அவளுக்கு எந்த ஒரு பயமும் எந்த ஒரு காரிய விக்னமும் ஏற்படாமல் எல்லாம் நிர்விக்னமாக எம்பெருமான் கூடவே இருந்து காப்பாற்றுவார்ன்றது ஒரு பலஸ்ருதி. அதுவும் இந்த சரித்திரம் நடந்தது இந்த உத்தானபாதன் அவருடைய சுருச்சியோடைய பையன் உத்தமனுடைய தம்பி தாமசன்
தாமச மனு காலத்தில் இந்த சரித்திரம் நடந்தது. சுக மகரிஷி பரீட்சித்துக்கு அதை எடுத்து சொல்கிறார். மேலும் இந்த சரித்திரத்தை ஒருத்தர் ஒரு உபன்யாசகருக்கு ஒரு மாதமும் சொல்லலாம், ஒரு நிமிஷமும் சொல்லலாம், 3 வருஷமும் சொல்லலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இந்த கஜேந்திர மோட்ச கதையை சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அர்த்தங்கள் புஷ்டியாக இருக்கிற ஒரு சரித்திரம். அப்போ இவர் வண்டிகாடி ஏற்றுறதுக்கு அவர் வந்திருக்கார். புகை வண்டி நிலையத்தில் அவர் கேட்குறார், சுவாமி நீரும் ஏதோ ஒரு மாதம் சொன்னீர், நானும் கேட்டேன், ஏதோ எனக்கு புரியாத மாதிரியே இருக்குது, சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு இங்கே சொல்லுமே கஜேந்திர மோட்சத்தை அப்படின்னாராம். 10 நிமிஷம் எதுக்கு, 3 வார்த்தையில் சொல்கிறேன் அப்படின்னாராம் அந்த உபன்யாசகர். வாரணம், காரணம், நாரணம். வாரணம் யானை காரணத்தோடு கூட்டுது, நாரணம் நாராயணர் அவர் ரட்சித்தார். இதான் கஜேந்திர மோட்சம், ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம். மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னிழந்த கானமர் வேடம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீரப் புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர்ச்சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு இந்த நம்மளுடைய திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்தில் கஜேந்திர வரதனா நித்தியம் மூலவர் நித்தியம் கருட சேவை மேலே கருடன் மேலே காட்சி அளிச்சுருக்கார் நம்மளுக்கு. அவ்வளோ விசேஷமான இந்த பாசுரம் ஆழ்வார் திருவல்லிக்கேணிக்குன்னே பாடின பாசுரம் இது. எம்பெருமான் இந்த அவதாரத்தில் அவருடைய பெயர் ஹரி என்று பெயர். ஹரி காத்தால் எழுந்து இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை மனசில் நினச்சிண்டு காலை நம்ம படுக்கையிலேருந்து பூமியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லிட்டு நம்ம எழுந்தோம்னா நம்மளுக்கு பரமபாகியம் உண்டாகும், எம்பெருமான் கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். மேலும் சுக மகரிஷி அடுத்து நம்மளுக்கு சொல்ல இருக்கிறது அமிர்த மதனம் என்ற ஒரு சரித்திரம். அதில் எம்பெருமானுக்கு அஜித்தன் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. இதில் ஹரி, அதில் அஜித்தன். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா பேரெல்லாம். நாகரீகமாகவும் இருக்குது எம்பெருமான் பெயராக. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு சில கிரந்தங்கள்லாம் புரட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கும் நம்ம பசங்களுக்கு வைக்கிறதுக்கு பேர் கிடைக்கும். யாருமே இப்போ சகஸ்நாமாட்டம், லக்ஷ்மி சகஸ்நாமாட்டம் பொண்ணுங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு இதை மாதிரி புராணங்கள்லாம் புரட்டி பார்த்தோம்னா பசங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குது, கிடைக்கும், பேர் கிடைக்காம இல்லை. அதே போல் இந்த 1000 பெயர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அதை வாங்கி எதையோ ஒரு பேரை வைக்க வேண்டியது. அது மாதிரிலாம் வைக்கிறதோட நான் எல்லாருமே இப்போ உபன்யாசகராகட்டும், அடியன் யாரையும் தப்பாக சொல்ல வரல, நான் என்னதான் நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன். நம்ம முதல்ல நம்ம சொல்கிறத நடத்தி காட்டினாதான் நம்ம சொல்கிறவாலும் அதை நடந்துப்பா. அதனால் எல்லாருமே ஒரு சங்கல்பம், எம்பெருமான் பெயர், ஆழ்வார் ஆச்சாரியர் பெயர், அதுபோல் புராணத்தில் கூறியிருக்கிற ஒரு மகான்கள் பெயர், அதெல்லாம் பசங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இப்போது அந்த அமிர்த மதனம் பண்ணுற பெருமாளுடைய பெயர் அஜித்தன். ஒரு சமயம் துர்வாசர் ஒரு வித்யாதர பெண்ணுக்கு தாயாரோட பிரசாதம் கிடச்சிது, புஷ்பம். அந்த மாலையை கொண்டு துர்வாசா முனிவர்கிட்ட கொடுத்தார். சரி, துர்வாசா மகரிஷியும் இது தாயார் பிரசாதம், ஐஸ்வர்யங்கள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது, இது முனிவரான நம்மளுக்கு எதுக்கு, இந்திரன்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்திரன் அந்த ஐராவதத்து மேலே பவனி வந்திருந்தார். அப்போ இந்திரன்கிட்ட கொடுத்தார் அந்த பிரசாதத்தை, தாயாரோட பிரசாதத்தை. இந்திரன்
அதை வாங்கி தாயாரோட பிரசாதம்னு நினச்சிருக்கணும். இல்லை என்னடா மகரிஷி கொடுத்தாரேனாவது அதை உபயோகப்படுத்தியிருக்கணும். ரெண்டும் இல்லாமல் அதை கண்டை ஒத்திண்டு யானை தலைமையில் வச்சுட்டான். யானை அதை தன் துதிகையிலேருந்து எடுத்து கீழே போட்டு காலால் மெரிச்சிடுத்து. துர்வாசாவுக்கு ரொம்ப கோபம். என்ன ஒரு லக்ஷ்மி பிரசாதத்தை இது மாதிரி அவமானப்படுத்திட்டானே, தேவேந்திர லோகமே சொர்க்கலோகமே ஸ்ரீ இல்லாமல் நஷ்டஸ்ரீயாக போனோம் அப்படின்னு சபிச்சிட்டார். உடனே சொர்க்கலோகமே இருண்டு போச்சு, எல்லாமே இழந்து நஷ்டஸ்ரீ ஆயிட்டான். எல்லா தேவர்களும் கலை இழந்து சோபை இழந்து போச்சு இந்திர சொர்க்கலோகமே. அதனால் நம்ம எப்பவுமே பெருமாள் பிரசாதமாகட்டும், தாயார் பிரசாதமாகட்டும், ஆச்சாரியன் பிரசாதமாகட்டும் நிந்தனை கூடாது. அதை நம்ம பாதுகாத்து அதை இருக்க வேண்டிய இடத்துல அதை வச்சு நம்ம பூஜிக்கணும். அதுதான் அந்த ஆச்சாரியாளுக்கும் அந்த பிரசாதத்துக்கும் நாம் கொடுக்குற ஒரு கௌரவம். ராதே கிருஷ்ணா.